என்ன வாழ்க்கடா இது செவ்வா. சில பேர் சொல்லுவீங்க, உனக்கு என்னப்பா பெரிய நாட்டில் இருக்க. நான் பாருங்க, பெரிய நாட்டில் இருக்கவங்கலாம் பாருங்க, இப்படிதான் இருக்கும், தெரியுதா? நீங்கள் பொண்டாட்டி பிள்ளை குட்டி அம்மா அப்பா ஆத்தா எல்லாரோடையும் சந்தோஷமாக இருக்கீங்க. நாங்கள் பார்த்தீங்களா, ஒரு வேலைக்கு வந்து அடுத்த வேலைக்கு போய் சமைச்சு வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த வேலைக்கு போவோம். சொல்லிங்க, உனக்கு என்னப்பா வெளிநாட்டில் இருக்க 7 மணி நேரம் வேலை, ஜாலியாக இருப்பேனே அப்படின்னு. ஆமாங்க, 7 மணி நேரம் வேலையில் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. 7 மணி நேரம் வேலை சம்பளம் காசிக்கே போயிடும் வாங்குற சம்பளம். நீ சாப்பாடு போக்குவரத்து செலவு அது இதுன்னு பார்த்தா கஷ்டம். இன்னொரு 7 மணி நேரம் வேலை செய்யணும். 7 14 மணி நேரம் பரவாயில்லடா. நாங்கள் 14 மணி நேரம், நாங்கள் 12 மணி நேரம், நீ 14 மணி நேரம், இன்னொரு 2 மணி நேரம். இல்லை, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒன்று இருக்குங்க. அட்வான்டேஜ் பண்ணாங்க. நம்மளை மாதிரி பிச்சைக்காரங்க பஸ்ஸு இந்த அவருங்க நிற்கும் பாருங்க பஸ்ஸு. இந்த மாதிரி பஸ் எடுத்து இங்கேருந்து போய் இன்னொரு ஸ்டேஷனில் இறங்கி, அங்கேருந்து போய் இன்னொரு ஸ்டேஷனில் இறங்கி, அப்படி போக நீங்கள் 2 வேலைக்கு போகிறோன்னா அதுக்கே 3 மணி நேரம் வேணும். அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு 17 மணி நேரம் இனி வீட்டில் வந்து சாப்பிட்டு படுத்தா 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான். இதில் வேறங்க தெரியுதா? சரிதா, நான் இந்த ஃபோட்டோ எங்கள் அம்மாவுக்கு அனுப்பினோன்னா நான் தான்றது எங்கள் அம்மாக்கே தெரியாது. அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அங்கே இருந்துக்கிட்டு சொல்லுவீங்க, உனக்கு என்னப்பா பெரிய நாட்டில் இருக்க. கடவுள் இந்த மாதிரி சொல்கிறவங்கள எல்லாரையும் எப்படியாச்சும் வீசா கொடுத்து இந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம் எடுக்கணும். அது ஒரு ஆசை. இந்த நான் பெற்ற இன்பம் ஐயகம் பெறணும் இல்லவா. பாய், வேலைக்கு போகிறேங்க. பாய் பாய், பார்த்துக்கலாம்.